இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2024 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 6:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் காலை 8:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 8:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சமாளித்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சிலருக்கு கேட்ட இடத்துல இருந்து கடன் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவது அலைச்சல்களை தந்தாலுமே முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. சிலருக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு செய்வதும் நல்லது தாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு வாக்கு தரும் பொழுதும் கவனித்து தருவதும் நல்லது தாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமாகவும் காண்பீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில நிகழ்வுகளின் மூலம் மனதில மாற்றங்களும் உண்டாகும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை பற்றி
நீங்கள் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. விவசாயம் சார்ந்த துறைகள்ல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். விளைச்சலை பெருக்கவும் செய்வீங்க. அரசு பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கற்கும் திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. எந்த சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிறந்த நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் அனைவராலும் என்று ஏற்றுக்கொள்ளவும் படும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக நீங்கள் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உதவி செய்தவர்களுக்கு திரும்ப உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய நலனுக்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கறையோடு வேலைகள் பார்த்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்று பண விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்து இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக இழுபறியாக இருந்து வந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் எளிதில் முடிவடையவும் காண்பீங்க. தொழில் உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நன்மைகளும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை பற்றி பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு இன்று ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான பண உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழிகாட்டுதல்களுடைய சரியான அறிவுரைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து பேசுவதும் நல்லது. மனதில புதுவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல இன்று விவேகத்துடனும் செயல்படுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். காப்பீடு பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையாக இருப்பதும் நல்லது. விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று தைரியத்துடனும் காணப்படுவீங்க. உத்வேகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிது கவனக்குறைவும் இருக்குங்க. ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உறுதியுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது நீங்க எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களால முடிந்த அளவிற்கு இப்பொழுது சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. சில சங்கடமான நேரத்துல கூட சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளை மேற்படிப்புக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி பரிசு தரவும் செய்வீங்க. அவர்களுடைய அன்பையும் பெற்றும் விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சற்று அலைச்சல்களுடன் ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே செய்து முடித்து ஆக வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் நலம் நன்றாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். புதிய நபர்களிடத்துல விழிப்புணர்வுடன் பேசுவதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பழைய நினைவுகளின் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும். தொழில் சார்ந்த சில நெருக்கடிகளும் தோன்றி மறையும். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. உத்தியோக பணிகளை பதட்டமின்றி செயல்படுத்துவதும் நல்லது. அரசு பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் இருக்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இன்று அரசு பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல திருப்திகரமான உறவு நிலையும் காணப்படும். இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக நிதி உதவிகளும் செய்வீங்க. விடாமுயற்சியாக செயல்பட்டு வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலைநிறுத்தவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்ப விவகாரத்தினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் இதனால மகிழ்ச்சியே உண்டாகும். சகோதரர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் அமையும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலை உங்கள் வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். நீங்கள் எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான ஆடைகளின் மீது ஆர்வமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல நினைத்த பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். என்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. கூடுதலான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது பற்றிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். பணியிடத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று யோகா போன்ற பயிற்சிகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வீட்டை புதுப்பிக்கும் முயற்சிகளை இறங்கவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகளை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகள்ல வெற்றியையும் காணலாம். அரசு துறை வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நீண்ட நாட்களாக மனதில் இருக்கின்ற பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்குங்க. சிலருக்கு கூடுதல் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலையும் சரி வியாபாரத்திலும் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சக பணியாளர்களுடைய உதவியினால உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அவர்களிடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களும் அறிமுகமாகவும் காண்பீங்க. வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான போக்கும் காணப்படும். என்று புதியதாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். நிர்வாகத்திடம் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பொருளாதாரத்துல பற்றாக்குறை இருந்தாலுமே அதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்களும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். கலை பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. கவனக்குறைவின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று அனைவரிடத்திலுமே உற்சாகத்துடன் பேசவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களை திருப்திப்படுத்துவதாகவும் இருக்கும். வேலை செய்பவர்களிடத்துல இன்று கவனமாகவும் பேசுங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களினால சின்ன சின்ன இன்னல்களும் ஏற்படலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கவனமுடன் கையாள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால நல்லுறவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களை கவிழ்க்க நினைத்த எதிரிகளிடத்துல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரை பற்றியும் கவலைப்படவும் மாட்டீங்க. செய்யும் தொழில கவனமாகவும் இருப்பீங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நில விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உற்சாகமாகவும் உணர்வீங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுக்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு உத்வேகத்துடனும் இருப்பீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் என்ற விறுவிறுப்பாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். என்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல தகவல்களும் வந்து சேரும். பிரயாணங்கள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும்.
உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. வித்தியாசமான கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். இன்றைய நாள் உங்களுடைய கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இருப்பினும் இதனை எல்லாமே நீங்க எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு உந்துதல்களுடனும் உத்வேகத்துடனும் இருப்பீங்க. பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உற்சாகமும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்ற நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று மற்றவர்கள் கிட்ட வேடிக்கையாக விளையாட்டாக பேசுகின்றோம் என்று அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். அதிக உரிமை எடுத்தும் பேசிவிடவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்து பேசுவதும் நல்லது. என்ற பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஏற்பட்டு இருந்த தோல்விகள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளும் ஏற்படலாம். அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களை எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலுமே ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமுடன் இருந்து வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. இன்று காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். உங்கள் தம்பி தங்கையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களும் உங்களிடத்துல பாசத்தை பொழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கும் பல முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சிறிய அளவுல மனக்குழப்பங்கள் இருந்தாலுமே இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று சரியாகத்தாங்க அமையும். பெண்களுக்கு திருமணம் தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. குழந்தைகள் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுடைய பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க.
அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு வளமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று செய்யும் பணிகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சி மற்றும் திருப்தியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். அவர்களும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. கடுமையான வேலைகளை கூட நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு திருப்திகரமான உணர்வுகளும் உண்டாகும். செயல்கள் அனுகூலமாகவும் முடியும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று விற்பனையை அதிகரிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. அரசு வேலைகள் நல்ல விதமாகவும் முடியும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சளி சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் குறையும். தொழில்நுட்பத்துறை, தகவல் துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை என்று அதிகமாகவும் இருக்கும். சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று கோயில்களுக்கு செல்வது, நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது போன்றவற்றில் ஈடுபடவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடினமான செயல்களையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். மறைமுக திறமைகளும் வெளிப்படும். என்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. புதிய தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. சிறப்பான முறையில தகவல்களை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாம்.
உங்கள் துணையிடத்துல அமைதியுடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. சிலருக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கல்விக்காக வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல உள்ளவங்க உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று நீங்கள் செய்ய நினைத்த வேலைகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய வேலைகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகளும் தடையின்றியும் முடியும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுடைய கல்வியும் பளிச்சொடுங்க. உடல் நலம் சீராகவும் இருக்கும். இன்று நல்ல தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக உதவிகளும் செய்வீங்க. தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும். தெய்வ பணிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சில கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சிந்தனைகளிலும் செயல்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையிடத்துல நேர்மறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விருந்து நிகழ்ச்சிகளுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க.
மற்றவர்கள் மதிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில செலவுகளும் பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் என்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேலைகளை நினைத்த வேகத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களுடன் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் குறையும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். விசா தொடர்பான வேலைகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். தொழில் ரீதியான பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நல்ல தீர்வையும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்கள் இன்று உதவிகளும் செய்வாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு ஒரு யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தெளிவான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளை எளிதாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது இன்று நேர விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை நல்ல முறையில நீங்க தக்க வைத்தும் கொள்வீங்க. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு நன்மைகளும் செய்வீங்க. சில உதவிகளையும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இதனால மன வருத்தங்களும் நீங்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களை நம்பியவர்கள் நல்ல விதத்துல இப்பொழுது கை கொடுக்கவும் செய்வாங்க. பண தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல பேசும் பொழுது கோபமான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக நீங்க இதனை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்பான அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அசதி சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் ஆதாயமும் உண்டாகும். இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும்.
வீட்டிற்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கைகூடியும் வருங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் குறையும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை திருப்தியுடன் கொண்டாடியும் மகிழ்வீங்க. பணியிட சூழல்கள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகஜமான அணுகுமுறையின் மூலம் இன்று உங்கள் துணையிடத்துல அன்பையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இக்கட்டான நேரத்துல சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். கடன் தொல்லையில இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. புதியதாக சேமிப்பு திட்டங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அரசாங்க உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். தேவையான அளவு பணமும் இருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல சேர்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியும் கொள்வாங்க. வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவு நல்லபடியாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தோற்றங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.